திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 855, அதிகாரம் இகழ். பணக்கார இளைஞன் ஒருவர் உலக இன்பங்களில் மூழ்கி தனது வாழ்க்கையை தொலைத்தார். 30 வயதுக்குள்ளேயே அவருக்கு வாழ்க்கை கசந்தது. அமைதி தேடி அலைந்தார். இறுதியில் ஒரு குருவிடம் தன் துயரை சொல்லி அழுதார். அவரது கதையை கேட்ட குரு, உனக்கு தெரிந்த திறமை ஏதாவது இருந்தால் சொல் என்றார். சதுரங்கம் நன்றாக விளையாடத் தெரியும் என்றார் அந்த இளைஞன். குரு தனது சீடர்களில் மிகவும் பக்குவமான ஒருவரை அழைத்து அந்த இளைஞனுடன் சதுரங்கம் விளையாடச் சொன்னார். அந்த சீடரின் கண்களில் கனிவும் நெஞ்சில் துணிவும் தெரிந்தது. ஆனால் அவருக்கு சதுரங்கம் சரியாக விளையாடத் தெரியாது. இருப்பினும் குருவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சதுரங்கம் விளையாடத் தொடங்கினார். பிறகு குரு ஒரு கூர்மையான வாளை அவர்கள் இருவருக்கும் நடுவில் வைத்தார். போட்டியில் தோல்வியடைபவர் இந்த வாளினால் வெட்டப்படுவார் என்று அறிவித்தார். இளைஞன் உயிருக்கு பயந்து எச்சரிக்கையுடன் விளையாடி வெற்றியை தன் பக்கம் திருப்பினார். மரணத்தின் பிடியிலிருந்து தப்பிவிட்டதாக மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் அந்த சீடரோ தோல்வி, மரணம் என்று எதை பற்றியும் கவலைப்படாமல் நிதானமாக விளையாடினார். எப்படி இவரால் அமைதியாக இருக்க முடிகிறது என்று அந்த இளைஞன் ஆச்சரியமடைந்தார். பின்னர் சீடரின் முகத்தை உற்று பார்த்தார். இவர் எவ்வளவு நல்லவர், நான் எவ்வளவு கெட்டவன், நான் வாழ்ந்து என்ன பயன், இவரல்லவா வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் தோன்றியது. பிறகு அந்த சீடர் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு விட்டுக் கொடுத்து விளையாடினார். அப்பொழுது குரு எழுந்தார். சதுரங்க பலகையினை கவிழ்த்தார். 2 பேரும் தோற்கவில்லை என்றார். இளைஞனுக்கு ஆச்சரியம். இளைஞனை பார்த்து, ஆரம்பத்தில் மரணத்திற்கு பயந்து எச்சரிக்கையாக விளையாடினாய், பிறகு சீடர் வாழ வேண்டும் என்று நீ சாகவும் துணிந்தாய், பிறருக்காக வாழ்வதுதான் வாழ்வின் உண்மையான அர்த்தம் என்பது உனக்கு புரிந்துவிட்டது, பிறருக்காக வாழும்போதுதான் வாழ்க்கை அர்த்தம் உடையதாகிறது என்பதையும் அறிந்து கொண்டதால் நீ வாழ்க்கையில் வென்று விடுவாய் என்று சொல்லி அவருக்கு ஆசி கொடுத்து அனுப்பினார். பகை உண்டான போது கூட எதிர்த்து நிற்காமல் அனுசரித்து போகிறவரை வெல்லுவதற்கு ஆற்றல் உடையவர் இந்த உலகில் எவருமே இல்லை என்பதை இகழெதிர் சாய்ந்தொழுக வல்லாரை யாரே மிகலூக்கும் தன்மையவர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பகையும் கோபமும் அழிக்கும், அன்பும் அனுசரணையும் ஆக்கம்.